வணக்கம். பண்டிகை கால விழாவை கொண்டாடக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பண்டிகைக்கு பிள்ளைகளுக்கு புத்தாடைகள் வாங்க வேண்டும். வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் இனிப்பு வகைகள், பட்டாசு வகைகள், இன்னும் பலவிதமான தேவையுள்ள பொருட்களை வாங்கி மகிழ்ந்திருப்பீர்கள். நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் பெரும்பாலான நிறுவனங்களை பார்த்தால் கார்ப்பரேட் நிறுவனங்கள், சூப்பர் மார்க்கெட் மற்றும் மால்கள் போன்ற வணிக வளாகங்களுக்கே சென்று நமக்கு வேண்டிய உபயோகப் பொருட்களை வாங்கலாம் என்கிற விதத்தில் நீங்கள் செல்ல உள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. பெரும் செல்வந்தர்கள் மட்டுமின்றி நடுத்தர மக்கள், சாமானிய மக்கள் கூட இது போன்ற பெரு நிறுவனங்களுக்கு செல்லக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கு நாம் ஒன்றை சற்று கவனிக்க வேண்டும். பெரும் மக்கள் தொகை கொண்ட நம் நாடு போன்ற இந்த நாட்டில் பலவித சாமானிய எளிய மக்கள் எல்லாம் சிறு சிறு வியாபாரங்களிலும் சிறு கடைகளையும் நடத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அப்படி நாம் வாங்கக்கூடிய அந்த உபயோகப் பொருட்கள் இல்லை பயன்படுத்தக்கூடிய புத்தாடைகளாக இருக்கட்டும், வீட்டு உபயோகப் பொருட்களாக இருக்கட்டும், மற்றும் வீட்டு சமையல் பொருட்கள் சம்பந்தப்பட்ட காய்கறிகள் பொருட்கள் உட்பட அனைத்தும் உள்நாட்டு பொருட்களை சார்ந்து உள்நாட்டு வியாபாரிகளுக்கு நாம் அவர்களுக்கு துணை நிற்கும் விதமாக அவர்களுக்கு வேண்கிற விதத்தில் நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும். குறிப்பாக ஒரு பெரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டோமானால் ஒரு 1000 வியாபாரிகள் தொழில் செய்வதை உள்ளடக்கி ஒரு பெரு நிறுவனங்கள் அங்கு நடப்பதை நாம் கவனிக்க முடியும். இந்த பெரும் மால்களுக்கு சென்று விட்டால் இல்லை இது போன்ற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு சென்று விட்டால் A to Z அனைத்து வித பொருட்களையும் நாம் வாங்கிவிடலாம். அங்கிங்கு அலைய தேவையில்லை என்ற விதத்தில் அந்த மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான வியாபாரத்தை மேற்கொள்வார்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களை சார்ந்த பெரும் நிறுவனங்கள். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் அவர்கள் முன்னெடுத்து நடத்தப்படும் ஒரு சிறு சிறு வியாபாரத்தின் மூலம்தான் அவருடைய குடும்பத்தை சார்ந்து வாழ்வு இருக்கிறது, அவர்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் இருக்கிறது. அப்படி இருக்கிற இந்த சூழலில் நீங்கள் வாங்கக்கூடிய பொருள்களை பெரு நிறுவனங்களில் வாங்குவதை விட சிறு வியாபாரிகளிடம் சென்று அவர்களுக்கு துணை நிற்கும் விதத்தில் உங்களுடைய அத்தியாவசிய பொருட்களை வாங்க முன் வரலாம். காய்கறி கடைகளாக இருக்கட்டும், மளிகை பொருட்களை வாங்குவதற்கு மளிகை கடைகளாக இருக்கட்டும், ஒரு சிறு துணி கடைகள் மற்றும் செப்பல் விற்கக்கூடிய காலனி விற்கக்கூடிய ஒரு சிறு செப்பல் வியாபாரம் செய்யக்கூடிய கடைகள் மற்றும் இன்னும் சாலையில் கூட ஒரு சிறு சிறு வியாபாரங்களை செய்து கொண்டிருப்பார்கள். கர்ச்சீப் விற்று கொண்டிருப்பார்கள், காது க்ளீன் பண்ணும் பட்ஸ் விற்று கொண்டிருப்பார்கள், சோப்பு டப்பா சீப்பு போன்ற விதமான பொருட்களை விற்று கொண்டிருப்பார்கள். அவர்களெல்லாம் அன்றாடம் அதில் 200 ரூபா, 300 ரூபா, 100 ரூபா இப்படி தான் ஒரு சிறு அவர்களுக்கு அது விற்று கிடைக்கும். ஆகவே அவர்களிடம் நீங்கள் போகும் பொழுது வரும் பொழுது ஒரு வியாபாரம் செய்வீர்களானால் அவர்களுக்கு அது ஒரு பெரும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு பயனுள்ளதாகவும் அந்த குடும்பத்தை அவர்கள் நடத்துவதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாகவும் இருக்கும். ஆகவே பெரு நிறுவனங்களில் பெரும் ஆளுகளுக்கு சென்று நீங்கள் பொருள்கள் வாங்குவதை விட நம்மை போன்ற சாமானிய மக்கள் வியாபாரம் செய்யக்கூடிய சிறு வியாபாரிகளிலும் சாலையோர வியாபாரிகளிலும் கடந்து சென்று விடாமல் அவர்களிடம் நீங்கள் வியாபாரத்திற்குரிய பொருட்களை வாங்கி அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். இதன் வாயிலாக அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய பிள்ளைகளின் கல்விக்கும் அது மிகவும் பயனுள்ளதாகவும் வாழ்வாதார மேம்பாட்டுக்கும் அது உதவிகரமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்மை போன்ற மக்களை எல்லாம் இது போன்ற பெரு நிறுவனங்கள், சூப்பர் மார்க்கெட்கள் அப்படி போன்ற அந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாம் நம்மளை கடன்காரனாக ஆக்கக்கூடிய ஒரு சூழல்தான் அவர்களுடைய வியாபாரம் அமையும். நாம் அந்த நிறுவனங்களுக்குள் நுழையும் பொழுது ஒரு பொருளை வாங்கலாம் என்று எண்ணத்தில் நாம் சென்றிருந்தாலும் கூட அந்த வணிக வளாகத்திற்குள்ளே செல்லும் பொழுதே கையிலே ஒரு குடையை கொடுத்து விடுவார்கள் அல்லது அந்த பொருள்களை சேகரிக்கக்கூடிய ஒரு தள்ளு வண்டியை கொடுத்து விடுவார்கள். அப்போ நாம் வாங்குவது ஒரு பொருள் என்று நினைத்திருந்தாலும் கூட அந்த கையில் கொடுக்கப்பட்ட அந்த கூடையும் அந்த பொருள் சேகரிக்கக்கூடிய அந்த தள்ளு வண்டியையும் பார்த்தவுடன் அது ஒரு சேட்டஸ்ட் ப்ராப்ளமாக நினைத்து தேவையில்லாத பலவித கவர்ச்சிகரமான பொருள்களையும் ஆடம் பொருள்களையும் நாம் அங்கு பர்ச்சேஸ் செய்து விடுகிறோம். இதனால் ஒரு 1000, 2000, 500 ரூபாய்க்கு என்று வாங்கக்கூடிய இருந்த சூழல் மாறி 5000, 10,000, 15,000, 20,000 என்கிற விதத்தில் பொருள்களை வாங்கக்கூடிய நிலைக்கு நாம் மாறிவிடுவோம். சில நேரங்களில் கையில் பணம் இல்லாத ஒரு சூழல் இருந்தாலும் கூட கையில் கிரெடிட் கார்டு மூலம் நாம் அங்கு பொருள்களை வாங்கி கொண்டு நாம் அடுத்த மாதம் கட்டி கொள்ளலாம் என்கிற ஒரு கடன் நெருக்கடிக்கும் உள்ளாகி விடுகிறோம். ஆகவே இது போன்ற கடன் நெருக்கடிக்கு நாம்
செல்ல விடுவதை தவிர்க்கும் விதமாகவும் நாம் பெரும் நிறுவனங்களுக்கு செல்லுவதை தவிர்த்து நம்மை போன்ற உள்நாட்டு வியாபாரிகள் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபார தலங்களுக்கு செல்லுவோம். அவர்களுக்குடைய பொருள்களை வாங்கி அவர்களுக்கு துணை நிற்போம். நம்முடைய பொருளாதாரத்தையும் நாம் சிக்கனப்படுத்திக் கொள்வோம். இதன் மூலம் உள்நாட்டு வியாபாரத்திற்கும் உள்நாட்டு வியாபாரிகளுக்கும் நம் நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்கும் பெரும் பயனுள்ளதாகவும் பெரும் பங்காகவும் இருக்கும். அந்த விதத்தில் உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவையும் நம்முடைய உள்நாட்டு வியாபாரிகளுக்கும் உள்நாட்டு வியாபாரத்துக்கும் துணை நிற்க வேண்டும் என்பதை இங்கு வேண்டுகோளாக உங்களிடம் அன்புடன் விளைகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள்.